வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனது இந்தியா ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. ஸோ இந்த புத்தகத்தை எழுதின ராமகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் படித்தப்பெல்லாம் உங்களோட வரலாறு நீங்கள் படித்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. சில இது மறக்கப்பட்டிருக்கும், சில இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப முழுமை பெறாமல் இருந்திருக்கும். பட் இங்கே இந்தியாவோட வரலாறு மொத்தமாகவே இருக்குது. ஒரு சம்பவத்தோட வரலாறுமே நிறைய புத்தகத்தை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன், நிறைய மனுஷங்களை சந்திச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் பண்ணி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் பாட புத்தகமாக இந்த ஒரு புத்தகத்தை வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் அடங்கின புத்தகம் இந்த புத்தகம். கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கங்கள் கிட்ட இருக்கும். இதோட ரேட் 650 ரூபா. தேசாந்தி பதிப்பகம் தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்துக்கு பின்னாடியே சொல்லியிருக்காங்க, சரித்திரம் என்பது 1000 முகங்கள் கொண்டது. பள்ளியில் நாம் படித்த வரலாறு முழுமையானதில்லை, அதில் மறைக்கப்பட்ட விளக்கப்பட்ட செய்திகள் நிறைய உள்ளன. சரித்திரத்தை புரிந்து கொள்வதும் அதை புரிய வைப்பதும் ஒரு சவால். இந்திய வரலாற்றை இது போல யாரும் எழுதியதில்லை எனும்படியாக எனது இந்தியா அறியப்படாத தகவல்கள், உண்மைகள், நிகழ்வுகளுடன் புதிய வெளிச்சத்தை தருகிறதுன்னு சொல்லிட்டு இந்த எனது இந்தியா புத்தகத்தை சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் ஐஏஎஸ் பயிற்சி பள்ளிகளில் இந்நூல் பாடமாக போதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி அந்த இன்ஃபர்மேஷனை சொன்னேன். இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஒன்று காந்தியோட கொலை வழக்கு எப்படி ஆரம்பிச்சிச்சு, எப்படி முடிஞ்சிச்சு, அப்போ உள்ள சம்பவங்கள் என்னன்னு சொல்லி. 2வதுமே நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இது 3வது வீடியோ மெக்காலேயின் பல்லக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மெக்காலே இது முக்கியமான ஒரு இது. நம்ம நிலத்தை இழந்துட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்பி பெற்றுடலாம். பட் நம்ம மொழியை இழந்துட்டா மறுபடியும் அது வளர வைக்கவே முடியாது. அது அவ்வளோதான். மொழி எடுத்துட்டாங்கன்னா மொத்தம் இனிமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மெக்காலே தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்க அந்த இங்கிலீஷ் இதுக்கு முத கொண்டு வந்தவரே அவர் தானே. நீங்கள் இங்கிலீஷில் தான் படிக்கணும், அப்படி படித்தா தான் நீங்கள் எங்கள் கூட வேலை செய்ய முடியும், எங்கள் கூட வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு கௌரவம் அதிகம்னு சொல்லி இங்கே உள்ள இந்தியர்களுக்கு நிறைய மொழி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அரபு பேசிகிட்டு இருக்காங்க, சமஸ்கிருதம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க, தமிழ் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போதைக்கு மெக்காலே 1800 காலகட்டத்தில் அவர் புதுசாக இந்த ஆங்கிலம் அதை உள்ளே கொண்டு வராரு. அதை நீங்கள் படித்தா தான் எங்ககிட்ட ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. அதை பார்த்து நிறைய பேர் படிக்கிறாங்க. நிறைய பேர் இங்கேருந்து லண்டன் போயெல்லாம் படிச்சுட்டு மறுபடியும் நம்மளே ஆட்சி செய்கிறாங்க இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு. ஸோ அந்த மெக்காலே இந்த பிரிட்டிஷ் இவங்க வெள்ளைக்காரர்கள் தான் வர வச்சுருக்காங்க. அவர் என்னெல்லாம் மாற்றினார். அவர் மெக்காலே வந்தவொடனே என்ன சொல்லியிருக்காருன்னா நான் சமநிலையாக தான் இருக்க போகிறேன், எந்த ஒரு பக்கத்துமே சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் கிறிஸ்டினாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே சமமாக தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்தவொடனே என்ன பண்ணாராம், சமஸ்கிருதம் இந்த அரபு அப்போ எல்லாமே படிச்சுட்டு இருந்தாங்களா அதை ஸ்டாப் பண்ணிட்டாராம். அந்த பள்ளிகளுக்கு மானியத்தை நிறுத்திட்டாராம். எல்லாமே இங்கிலீஷ் தான் படிக்கணும், இது படித்தா தான் பெருமை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாராம். எப்படி வந்தார் அப்படின்றது ரொம்ப அழகாக இங்கே சொல்லியிருக்காங்க. இன்னொன்று இங்கிலாந்துலேருந்து மெக்காலே வராரு. கடற்பயணமாக இந்தியாவில் இறங்குறாரு. அவருக்கு 15 குண்டுகள் சுட்டு அவர் வரவேற்றாங்களாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே உள்ள அப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த கவர்னரை போய் பார்க்கணுமா, அவர் ஊட்டியில் இருந்தாராம், ரெஸ்ட் எடுக்க போயிருந்தார் போல். ஸோ நம்ம போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பெங்களூர் மைசூர் வழியாக ஊட்டிக்கு தூக்கிக்கிட்டே 4 பேர் பல்லக்கில் போனாங்களாம். கிட்டத்தட்ட 400 மைல்கள் பள்ளத்தில் தூக்கிட்டே போனாங்களாம். அப்போ நம்ம அவரை பல்லக்கில் தூக்க ஆரம்பித்தோம். அவர் ஆங்கில முறை கொண்டு வந்தார். இப்போ வரையுமே நம்ம அவங்கள தூக்கி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கோம், அந்த ஆங்கில முறை அப்படின்னு சொல்லி இங்கேயுமே சொல்கிறாங்க. அதுமாதிரி இங்கே மெகலாயர் ஆட்சி பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்போ அரபு இருந்திருக்கு, தமிழ் இருந்திருக்கு, இன்னொன்று சமஸ்கிருதம் இருந்திருக்கு. ஆனால் ஆட்சி செஞ்சவங்களாம் யாருமே என்னோட மொழியை தான் நீங்கள் கற்றுக்கணும், என்னோட மொழியை தான் நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு யாருமே சொன்னதில்லை. எப்போ வெள்ளைக்காரர்கள் வந்தாங்களோ அப்போ தான் அவங்க லாங்குவேஜை படிக்கணும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. தமிழில் படிக்கிறது ரொம்ப அவமானம், அது படித்தா அவங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிக்க முடியாது, கற்றுக்க முடியாது, அதை படித்தா நீங்கள் வளர முடியாதுன்னு சொல்லி ஒரு இதை உருவாக்கி இந்த மெக்காலே கொண்டு வந்தது தான் இன்னும் வரையுமே நம்ம இங்கிலீஷ் ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த வரலாறை தான் இதில் சொல்லியிருக்காங்க. நிலத்தை அதுதான் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். மெக்கல்லாவின் பல்லக்கு. நிலத்தை இழந்துவிட்டால் மீட்டு விடலாம், மொழியை இழந்துவிட்டால் மீட்கவே முடியாது என்பதை இந்திய வரலாறு திரும்ப நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. இந்தியாவை குப்தர்கள் ஆண்டார்கள், கில்ஜி வம்சம் ஆண்டது, மெகலாயர்கள் ஆண்டார்கள். இப்படி பேரரசுகளின் குடையின் கீழ் இந்தியா ஆட்சி செய்யப்பட்ட போது அவர்கள் எவரும் தங்களது மொழியை இந்திய மக்கள் அனைவரும் கட்டாயமாக பேச வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கவே இல்லை, நம் மீது திணிக்கவும் இல்லை. உருதும் அரபு ஆட்சி மொழியாக இருந்த காலத்தில் சமஸ்கிருதம் அங்கீகரிக்கப்பட்டே இருந்தது. பாலியும் பிராகிருதரும் வந்தபோது தமிழ் மொழி அழித்து ஒழிக்கப்படவில்லை. ஆனால் வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆண்ட 300 வருடங்களில் நம்முடைய தாய்மொழியை மெல்ல மறந்து அவர்களின் ஆங்கிலத்தை நமக்கு மொழியாக்கி கொண்டது நடந்தேறியது. வரலாற்றில் பெரும் பிழைகளில் இதுவும் ஒன்று. ஆங்கிலம் நமக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லவில்லை, தாய்மொழியை துறந்து எதற்காக ஆங்கிலத்தை நமது மொழியாக்கி கொண்டோம்? தமிழ்நாட்டில் தமிழில் பேசுவது ஏன் அவமானத்துக்குரிய ஒன்றாக மாறியது? சரித்திரத்தின் இந்த கேள்விக்கு நமது விடை மௌனம் மட்டுமே.
இந்த வரலாற்று மாற்றத்திற்கு முதற் காரணமாக இருந்தவர் மெக்காலே. அவர் உருவாக்கிய மேற்கிந்திய கல்வி முறை, அந்த கல்வி முறையில் படித்து அரசு பணியாளர்களாக ஆனவர்கள், அவர்களின் வம்சாவளிகள், அந்த கல்வியை அப்படியே இன்றும் நடைமுறைப்படுத்தும் அரசுகள், கல்வியை வணிகமாக்கிய அமைப்புகள், ஆங்கில படிப்பு மட்டுமே உயர்வானது என்று நம்பும் கல்வி நிலையங்கள், அந்த கருத்தியலை துதிபாடும் சாமானியர்கள், இப்படி சகலருக்கும் இந்த கல்வி மோசடியில் இங்கு பங்கிருக்கிறது. தாய்மொழியில் பேசுவது, எழுதுவது, சிந்திப்பது அவமானமாகி போன சமகால சூழலில் இந்த அநியாயம் எப்படி உருவானது என்பதை கூட நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதை வெட்கப்பட வேண்டிய உண்மைன்னு சொல்லிட்டு, நம்ம இப்போ இங்கிலீஷ் ஃபுல்லாக வந்ததுக்கு முதல்ல யார் காரணம் அப்படின்றத இவர் மெக்காலே தான் காரணம். அவர் வந்தவொடனே அதை மாறிச்சுன்னு சொல்லி 1800 காலகட்டத்தில் அவர் எப்படி வந்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. 1834ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் நாள் இந்திய சுப்ரீம் கவுன்சில் உறுப்பினராக இங்கிலாந்திலிருந்து கடற்பயணம் செய்து மெட்ராஸுக்கு இறங்கினார் மெக்காலே. அப்போது வில்லியம் பெனடி கவர்னராக இருந்தார். கடற்கரையில் 15 குண்டுகள் முழங்க மெக்காலேவுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 15 குண்டுகள் முழங்க அவருக்கு வரவேற்பு அளிச்சிருக்காங்க. கவர்னர் வில்லியம் பெனடி கோடைகால விடுமுறையில் ஊட்டியில் இருந்திருக்காரு. இவர் போய் அவரை போய் சந்திக்கணும், அந்த கவர்னரை. அதனால் இவர் பல்லக்கிலே தூக்கிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட பெங்களூர் மைசூர் வழியாக 11 நாட்கள் நடந்து ஊட்டிக்கு சென்றடைந்தார்கள். 400 மைல்கள் அவர் பல்லக்கிலே தூக்கிட்டு போனாங்களாம். இந்தியர்கள் ஒவ்வொருவரும் முதுகிலும் மெக்காலேயின் அன்று மெக்காலேவை பல்லக்கில் தூக்கிய நாம் இன்று இறக்கிவிடவே இல்லை. இந்தியர்கள் ஒவ்வொருவரும் முதுகிலும் மெக்காலே இன்னும் உட்கார்ந்திருக்கிறார். நாமும் வேதாளத்தை சுமக்கும் விக்ரமாதித்தனை போல மெக்காலேவின் கல்வி முறையை தூக்கி கொண்டு அலைகிறோம். அது மாதிரி மதராசியில் அவருக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சுருக்காங்க. அப்போ இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்த பயணம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் இந்தியாவை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய மரங்களில் வீசும் காற்று கூட எனக்கு உகந்ததாக இல்லை. ஒரே வைக்கை, எங்கு பார்த்தாலும் கருத்த மனிதர்கள், குடிசை வீடுகள், வாரி இறைக்கும் வெயில், இந்தியா எனக்கு மூச்சு திணறலை தான் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி இந்தியாவை பற்றி அவர் ஒரு பேட்டி மாதிரி கொடுத்துருக்காரு. இதுதான் எனக்கு இந்தியாவாக இருந்துச்சு அப்படின்னு. யார் இந்த மெக்காலே, அவர் ஏன் இந்தியாவுக்கு வந்தார்? இந்த 2 கேள்விகளின் பின்புலத்தில் தான் காலனி ஆட்சியின் கடந்த காலம் சுருண்டிருக்கிறது. 1800 காலகட்டத்தில் இவர் இங்கிலாந்தில் பிறந்திருக்காரு. அங்கே தாமஸ் பேபிங்டன் மெக்காலே 1800இல் இங்கிலாந்தில் பிறந்தவர். அவரது அப்பாவும் அரசு பிரதிநிதியாக மேற்கிந்திய தீவுகளில் பணியாற்றியவர். சில காலம் வணிகமும் செய்திருக்கிறார். மெக்காலே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்தவர். அவருக்கு 2 சகோதரிகள். பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஹவுஸ் ஆஃப் காமன் உறுப்பினராக 2 முறை பணியாற்றியவர். காலனிய விசுவாசிகளில் முதன்மையானவர். ஆகவே இந்தியாவில் காலனி ஆட்சி வலுப்பெறுவதற்கு திட்டம் தீட்டுவதற்காக பிரிட்டிஷ் அரசு மெக்காலேவை நியமனம் செய்தது. ஸோ அந்த பிரிட்டிஷர்ஸ் தான் அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே ஒரு சட்ட நடைமுறையே இல்லை, நீங்கள் சட்டம் பிடிச்சிருக்கீங்க, அதையும் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த மேற்கத்திய அந்த கல்வியுமே நம்ம இது பண்ணலாம். இங்கே இந்தியா மொழிகளால் நிறைய இடத்துல பிரிஞ்சு கிடக்கு. இங்கே யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையானதை அவங்க செஞ்சுக்கிட்டாவே போதும், நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு போய்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் இப்போதைக்கு நீங்கள் அந்த சட்டத்தையும் அதுக்கப்புறம் அந்த கல்வி முறையும் ஒன்றா கொண்டு வந்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அவங்கள ஆட்சி செஞ்சிடலாம்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க. குறிப்பாக நிர்வாக முறைகளை சீர் செய்வதற்கு நமக்கு திறமையான அடிமைகள் வேண்டும். அவர்கள் நாம் சொல்வதை அப்படியே செயல்படுத்தும் விசுவாசிகளாக இருக்க வேண்டும். அதற்கு அவர்களை நாமே உருவாக்க வேண்டும். நாம் கைக்கொள்ள வேண்டியது கல்வி முறையில் மாற்றம். ஆங்கில கல்வியை அறிமுகம் செய்து வைத்து அந்த கல்வி கற்றவர்களை நாமே வேலைக்கு எடுத்துக்கொண்டால் அவர்கள் நமது விசுவாசிகளாக இருப்பார்கள்னு சொல்லிட்டு இவங்களே ஆங்கில கல்வியை கற்றுக்கிறதுக்காக நிறைய டீச்சர்ஸ் அந்த இங்கிலாந்துலேருந்து கொண்டு வராங்க. இவங்களே கற்றுக் கொடுக்குறாங்க, இவங்களே வேலைக்கு வச்சுக்கிறாங்க, இவங்களே அவங்கள அடிமையாக வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே எல்லாம் அடிமையாக வேலை செய்கிறாங்க. ஒரு டயத்தில் என்ன ஆயிடுதுன்னா நீங்கள் ஆங்கிலம் படித்தா தான் எங்கள் கூட வேலை செய்ய முடியும், எங்கள் கூட வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு ஒரு மரியாதை, எங்ககிட்ட வேலை செய்யலைன்னா உங்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த ஆங்கில கல்வி முறையை கொண்டு வராங்க. இன்னொரு டைட்டில் என்னென்னா இவர் இங்கிலாந்துலேருந்து வந்திருக்காரு. இவங்க அப்பா வணிகர். இவங்க அப்பாவோட வணிகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. நிறையா நஷ்டமாகிட்டே இருந்திருக்காரு. அதனால் அந்த நஷ்டத்தையும் அடைக்கணும்னா நம்ம இந்தியாவில் இதெல்லாம் பண்ணால் தான் நம்மளும் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு டைட்டில் நஷ்டமாகிட்டே இருந்ததை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்காரு. இங்கே இந்த சட்டமுறை கல்வி முறை எல்லாத்தையும் கொண்டு இதில் நம்ம நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே அவங்க அப்பாவோட கடனையை சேர்த்து அடைக்கிறதுக்காக இங்கே சம்பாதிச்சு ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. தனது சொந்த கடனை அடைத்துவிட்டு குடும்ப வசதியை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று முடிவு செய்தார் மெக்காலே. இந்தியர்களை இருட்டுக்குள் தள்ளிவிட்டு அதன் வழி கிடைத்த ஆதாயத்தால் தனது சொந்த கடனை தீர்த்து கொண்டார் மெக்காலே. 12,000 பவுண்ட் ஊதியத்துக்காகத்தான் இந்திய கல்வி விலை போனதுன்னு சொல்லிட்டு வெறும் 12,000 பவுண்டுக்காக தான் மொத்தமாக இந்திய கல்வியெல்லாம் அழிச்சிட்டு அவங்க அந்த ஆங்கிலத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்றாங்க. இந்திய கலைகளும் அறிவியலும் இலக்கியமும் அர்த்தமற்றவை. அவற்றை மொத்தமாக ஒரு பக்கமும் ஆங்கில இலக்கியத்தில் பிரதானமான 100 புத்தகங்களை ஒரு பக்கமும் வைத்தால் இந்திய இலக்கியங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இந்தியாவில் உள்ள எந்த மொழியும் கல்வி கற்றுத்தருவதற்கு தகுதியானவை இல்லை. ஆங்கிலம் ஒன்றுக்குத்தான் கல்வி கற்றுத்தரும் முழுமையான தகுதி இருக்கிறது, இலக்கிய பாரம்பரியம் இருக்கிறது. ஆகவே இந்தியா முழுமைக்கும் ஆங்கில கல்வியை உடனடியாக அளிக்க வேண்டியது அவசியம் என்று ஒரு குறிப்பு அனுப்பினார் மெக்காலே. ஸோ இந்த மாதிரி எழுதி குறிப்பு அனுப்பிச்சிட்டாரு. ஆங்கில கல்வி தான் எல்லாத்துக்கும் சரி, இந்திய கல்வி இந்திய மொழி லாங்குவேஜெலாம் கல்வி கற்று அது ரொம்ப வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு குறிப்புமே அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இன்னொன்று சொல்லியிருக்காரு, நான் கிறிஸ்தவனாக இருந்தாலுமே நான் நடுநிலையாக தான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா, அதுவரை இயங்கி அரபு மற்றும் சமஸ்கிருத பள்ளிகளை மூடிவிடும்படி உத்தரவிட்டது தான்.
ஸோ நான் கிறிஸ்தவனாக பிறந்தபோதும் நடுநிலையான ஒருவராக செயல்படுகிறேன் என்று அறிவித்து கொண்ட மெக்காலே தனது நடுநிலைமையின் சாட்சியாக செய்த காரியம் என்ன தெரியுமா? அதுவரை இயங்கி வந்த அரபு மற்றும் சமஸ்கிருத பள்ளிகளை மூடிவிடும்படி உத்தரவிட்டது தான். இன்னொன்று என்னென்னா கல்கத்தாவில் இயங்கி வந்த மதரசாவுக்கும் சமஸ்கிருத கல்வி நிலையத்துக்கும் அளிக்கப்பட்ட மானியத்தையும் நிறுத்திட்டாங்க. அதுதான் அவர் பாஷையில் நடுநிலைமை அப்படின்றாங்க. அந்த மெக்காலே அவர்களோட படத்தையுமே இங்கே போட்டிருப்பாங்க. இந்திய மக்களின் மூடத்தனத்துக்கு அவர்களின் மதமே முக்கிய காரணம். ஆகவே அதிலிருந்து விடுபடுவதற்கு கிறிஸ்துவ மத பிரச்சாரம் இன்றியமையாதது என்று வெளிப்படையாக சொன்னவர் மெக்காலே அப்படின்னு சொல்லி எல்லாமே கிறிஸ்டினாக சேஞ்ச் ஆகுங்க, உங்களோட மூட நம்பிக்கையெல்லாம் மாற்றிருங்க அப்படின்னு சொல்லி இந்திய மக்களோட அந்த மூடத்தனத்துக்கு உங்களோட மத நம்பிக்கை தான் காரணம், நீங்கள் அதனால் கிறிஸ்டியானிட்டி வந்துருங்க அப்படின்னு சொல்லி அதையுமே மெக்காலே பரப்ப ஆரம்பிச்சிருக்காரு. இந்திய மக்களில் மிகுந்த அறிவு திறமை கொண்டவர்கள் நிறைய இருக்கிறார்கள். வானவியல், அடிப்படை அறிவியல், கணிதம் போன்றவர்களில் இந்தியர்களுக்கு தனித்திறன் இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அவர்களை நமது கல்வி முறைக்குள் கொண்டு வர வேண்டும். ஆங்கில கல்வி இல்லாத இந்தியர்களின் அறிவு பலவீனமானதே. அதை திருத்தி அவர்களை ஆங்கிலம் கற்ற இந்தியர்களாக உருவாக்குவதே தனது வேலை என்று மெக்காலே தனது கல்வி திட்டத்தை முன்மொழிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே அறிவுலாம் இருக்குது, பட் என்னோட கல்வி முறையில் நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு சொல்லிட்டு அதை வச்சு அவரோட முன்மொழிஞ்சிருக்காரு. அங்கேருந்து எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. 1800 காலகட்டத்தில் இது ஆரம்பித்து 1834 ஒரு சொற்பொழிவே பண்ணிட்டார். அதை வச்சு 1834ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் அவர் பேசிய சொற்பொழிவு முக்கியமானது. அரசு அதிகாரத்தில் இந்தியர்களுக்கு பங்கு வேண்டும் என்றால் அவர்கள் ஆங்கிலத்தை முதன்மை மொழியாக படித்தே ஆக வேண்டும். ஸோ அரசு அதிகாரம்னா இவங்களுக்கு கீழே வேலை பார்க்கணும், நீ இங்கிலீஷ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க. அரசு அதிகாரத்தில் இந்தியர்களுக்கு பங்கு வேண்டும் என்றால் அவர்கள் ஆங்கிலத்தை முதன்மை மொழியாக படித்தே ஆக வேண்டும். இந்தியா தன்னைத்தானே ஆண்டு கொள்ளும் திறமையற்றது. அதை நிர்வாகம் செய்ய பிரிட்டிஷ் அரசு மட்டுமே தகுதியானது. நிர்வாகவியல், இராணுவம், அரசுத்துறை போன்றவற்றில் பணியாற்ற விரும்பும் இந்தியர்களை நாம் தயார்படுத்த வேண்டும் என்றார். இந்த ஆவண குரலுக்கான எதிர்ப்பு இந்திய பத்திரிகைகளில் உடனே வெளிப்பட்டது. மறுநிமிடமே இந்திய பத்திரிகைகளை மெக்காலே வசைபாடினார். பரவாயில்ல, அந்த டயத்தில் மீடியாவுமே ரொம்ப அகேன்ஸ்டாக தான் இவருக்கு இருந்திருக்கு. ஏன் இப்படி பண்ணுறீங்க, இந்திய மொழிகளை ஏன் அழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பத்திரிகையாளர்களுமே மறுபடியும் ஒரு அகேன்ஸ்டாக நிறைய பேசியிருக்காரு. அதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. உலக வரலாற்றிலே அந்த ஐபிசி அந்த சட்ட நடைமுறைகளையும் கல்வி நடைமுறைகளையும் கொண்டு வந்தவர் இவர் தானா. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். சட்டம்னா என்ன, நான் சொல்கிறது கேட்கணும். இவர் கொண்டு வந்த கல்வி முறையுமே என்ன பண்ணுறாரு, நீங்கள் படிக்கணும்னா படிச்சுக்கலாம், படிக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்ல. சட்டம்னா ஒன்று சொன்னால் கேட்கணும் அப்படின்றதையும் கல்வி முறை என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் இதை படித்தா தான் அரசு வேலை உங்களுக்கு கிடைக்கும், இதை படித்தா தான் நீங்கள் எங்கள் கூட ஒர்க் பண்ண முடியும், எங்கள் கூட நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு மரியாதை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலை பார்க்கணுன்னா நீங்கள் அரசு அதிகாரி ஆகணும்னா ஆங்கிலம் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கொண்டு வந்தார். அதான் சொல்கிறாங்க, ஒருத்தரே சட்டத்தை திருத்தமும் அந்த ஐபிசியையும் கல்வி முறையும் கொண்டு வந்தார். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா ரெண்டுமே நம்ம பண்ணி தான் ஆகணும், அந்த ஆப்ஷன் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அதையுமே இங்கே அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் பதிவு பண்ணுறாரு. உலக வரலாற்றிலேயே இந்தியாவில் தான் அதன் குற்றவியல் நடைமுறை சட்டம் எனப்படும் ஐபிசியையும் இந்திய கல்வி முறையையும் ஒரே நபர் உருவாக்கியிருக்கிறார். ஆம் நண்பர்களே, மெக்காலே தான் இந்தியாவில் தண்டனை முறையையும் கல்வி முறையையும் உருவாக்கியவர். ஒருவேளை 2-3 தான் என்று அன்றே முடிவு செய்து விட்டாரா என்னவோ அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2 சட்டம்னா நம்ம ஃபாலோ பண்ணணும். இவர் சொன்ன கல்வி முறையுமே அப்படி தான் சொல்கிறார். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு அரசு பதவி கிடைக்கும், உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டுமே ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்றாங்க. எனவே இந்திய கல்விக்கூடங்களை தண்டனை கூடமாக்கிய பெருமை மெக்காலேவை தான் சாரும். 1835 பிப்ரவரி 2ஆம் தேதி அவர் தனது கல்விக் கொள்கையை சமர்ப்பித்தார். இனி இந்தியர்களின் தாய்மொழியாக ஆங்கிலம் உருமாறிவிடும் என்று மெக்காலே அன்று பேசிய பேச்சு இன்று நடைமுறையாகிவிட்டது. இந்தியர்களுக்கு ஆங்கிலம் கற்றுத்தருவதற்காக இங்கிலாந்திலிருந்து ஆசிரியர்கள் இறக்குமதி செய்யப்பட்டார்கள். இந்திய ஆங்கிலம் என்ற தனி வகையே அப்படித்தான் உருவானதுன்னு சொல்லிட்டு இங்கிலாந்துலேருந்து டீச்சர்ஸ் இறக்கி இங்கே பாடம் நடத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திய ஆங்கிலம் என்ற தனி வகையே அப்படித்தான் உருவானது அப்படின்றாங்க. ஆங்கிலத்தை உச்சரிப்பதில் இந்தியர்களுக்கு உள்ள பிரச்சனையை வெள்ளைக்காரர்கள் கேள்வி செய்து சந்தோஷப்பட்டார்கள். இன்னும் வரையுமே நீங்கள் ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணவும் எனக்குமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம இங்கிலீஷ் அவங்க கொஞ்சம் எங்களுக்கு புரியலை அப்படின்னு தான் நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட ப்ரொனன்சியேஷனை அது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு தமிழ் தான் நல்லா தெரியும், நம்ம லாங்குவேஜ். அதர் லாங்குவேஜை பேசுகிறப்போ நம்ம லாங்குவேஜோட அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன தான் நம்ம இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கிட்டு பேசினாலுமே நம்ம தமிழில் எப்படி இங்கிலீஷை மாற்றி பேசுகிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் இங்கே அப்போவே அவங்க நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆங்கிலத்தை உச்சரிப்பதில் இந்தியர்களுக்கு உள்ள பிரச்சனையை வெள்ளைக்காரர்கள் கேலி செய்து சந்தோஷப்பட்டார்கள். ஆங்கில புலமை கொண்ட உயர்தட்டு இந்தியர்கள் தாங்களும் இங்கிலாந்து வாசிகளுக்கு சமம் என்று லண்டனுக்கு படிக்க போனார்கள். ICS பட்டம் பெற்றார்கள். அதிகாரிகளாக பதவியேற்று சொந்த மக்களையே துன்புறுத்த தொடங்கினார்கள். அவர்களின் ஒரே சொத்து ஆங்கிலம்தான். இந்திய சமூகம் தனது சொந்த மொழியை புறக்கணித்த வரலாறு அப்படித்தான் தொடங்கியதுன்னு சொல்லிட்டு அந்த 1800 காலகட்டங்களில் 1834 சொற்பொழிவு அவர் மெக்காலே நடத்தி அதுக்கப்புறம் தான் அந்த நம்ம இந்திய மொழிகள்லாம் அழிஞ்சு ஆங்கிலம் தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கல்வி முறை அவர் கொண்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே அடித்தளம் போட்டவர் நம்ம மெக்காலே இவர் தானா.
மெக்காலே சொன்னது போல பண்டைய இந்தியாவில் கல்வி மோசமாக இருந்ததா, அறிவியலும் இலக்கியமும் முறையாக கற்பிக்கப்படவில்லையா? இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உண்மையிலே வந்து இந்தியாவோட கல்வி வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சா, இல்லை ரொம்ப வந்து எஃபெக்டிவாகவே இல்லையா, இல்லை யாரும் வந்து புதுசாக எதுவுமே கற்றுக் கொடுக்கலையா, அதனால தான் இவங்க வந்து ஆங்கிலம் கொண்டு வந்து அதை கற்றுக்க வச்சாங்களா அப்படின்றதுக்கு வந்து நிறையா நம்ம வந்து படித்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அதுக்கு 2 புத்தகத்தையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. அதையுமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன். ஸோ இந்த இதில் வந்து ஒரு இங்கிலீஷ் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து யார் கொண்டு வந்தால், எப்படி அது உருவாச்சு, எப்படி வந்து அது அதிகாரத்துக்கு வந்து போச்சு, இப்போ நம்ம படித்தா தான் வந்து நம்ம ஒரு வேறு லெவலில் நம்மளை மதிப்பாங்கன்றது வந்து அந்த டயத்துலேயே அவங்க கொண்டு வந்திருக்கிறதுக்கு வந்து யாரெல்லாம் முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு இந்த மெக்காலேயை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் அவர் வந்து இந்தியாவில் வந்து இங்கிலாந்துலேருந்து கடற்கரை வழியாக இந்தியாவில் வந்து இறங்கினப்ப 15 குண்டுகள் மூலங்க அவளை வரவேற்றுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து கவர்னரை போய் பார்க்குறதுக்காக பெங்களூர் மைசூர்லாம் கடந்து 400 மைல்கள் வந்து 4 பேர் தூக்கிட்டு போயிருக்காங்க பல்லக்கில். அதை நினச்சி பார்த்தாவே பயங்கரமாக இருக்குது. எப்படி ஒரு மனுஷனை 4 பேர் தூக்க முடியும்? இங்கே இந்த சபரிமலை, இந்த பெரான்மலையெல்லாம் வந்து தூக்கிட்டு போன பார்த்தாலே நம்ம கஷ்டமாக இருக்கும். என்ன வயசு முடியாதவங்கள பைசா கொடுத்து கூட்டிட்டு போகிறாங்க. பட் இப்போ நம்ம பைசா கொடுக்குறோம். அப்போ வந்து அடிமைகளாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்றப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த 4 பேர் வந்து இவரை தூக்கிக்கிட்டே போகணும், 400 மைல் தூக்கிட்டு போகணுன்னா எவ்வளோ கஷ்டம், வலிச்சாலும் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க, அதிகாரத்தில் இருக்காங்கன்னு சொல்லி அதை படிக்கும் போதே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க லைஃப் வந்து எவ்வளோ லக்ஸரியாக இருக்கும், எவ்வளோ சுதந்திரமாக இருக்கும், எவ்வளோ எல்லா வசதிகளும் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அப்பா அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நினைக்க வைக்குது. இந்த மாதிரி வரலாறு வந்து நம்ம மறுபடியும் படிக்கும்போது இப்போ நமக்கு கிடைச்சிருக்கதே வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு, அது ஒரு வரம் மாதிரி தான் அப்படின்றத வந்து இந்த மாதிரி வரலாறு படிக்கும்போது தான் தெரியுது. நம்ம குறை சொல்கிறதுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இந்த மாதிரி வரலாறுகளை படிக்கும்போது. நீங்களுமே வந்து இந்த புத்தகத்தை வந்து வாய்ப்பு இருந்து டைம் ஒதுக்கி படிங்க. நன்றி.